கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர்ஜே சுபா. இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில திருப்பூர்ல ஹோம்மேடா ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மஞ்சு அப்படிங்கிறவங்க தான் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய ஃபுட் பிஸ்னஸ் பத்தியும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக நிகழ்ச்சியில ரெடியா இருக்காங்க. நேயர்களே, நீங்களும் நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாழ்த்துக்கள் மேம், உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள் மேம். என் பேர் மஞ்சுங்க. நான் திருப்பூர் மாவட்டத்தோட பேசுறேங்க. கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா அங்கே ஏஜென்சி ஹோம்மேடா ஃபுட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேம். ஓகே மேம், இப்போ ஹோம்மேடா ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? அதே டைம்ல இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு மேம்? இந்த பிசினஸ் நான் 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் மேம். 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸை எப்படி கத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு யார் கத்து கொடுத்தா? ட்ரைனிங் எதுவும் போனீங்களா? மேம், எங்க தாத்தா பாட்டி அம்மா எல்லாருமே இந்த ஃபீல்ட்ல தான் மேம் இருக்காங்க. அவங்க 10 வருஷமா இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு இப்போ 3 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் மேம். உங்க ஃபேமிலி மூலமா இந்த பிஸ்னஸை கத்துக்கிட்டீங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய தொழில்கள் இருக்கு. இருந்துமே நீங்க எதனால இந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணீங்க? மேம், எனக்கு சின்ன வயசுல இருந்தே குக்கிங்ல ஆர்வம் ஜாஸ்திங்க மேம். எங்க இது எல்லாருமே தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் எல்லாருமே ஃபுட்லயே இருக்கிறதுனால எனக்கு அப்படியே அந்த இதை ஜீனா வந்துருச்சுங்க மேம். இது என்னால இது 3வது தலைமுறைங்க மேம். நாங்க அப்படியே எங்க தாத்தா பாட்டி, எங்க அம்மா, எங்க அண்ணன், நான் எல்லாருமே இந்த ஃபீல்ட்ல தான் மேம் இருக்கோம். அதனால எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்திங்க மேம். சின்ன வயசுல இருந்தே பிஸ்னஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டோடையே இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண டைம்ல எவ்வளவு முதலீட்டில் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? மேம், நான் ஒரு 50,000 முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணேங்க மேம். இந்த பிஸ்னஸ் மூலமா என்னென்ன உணவுப் பொருட்களை தயாரிச்சு மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க? மேம், மால்ட் வகை பண்ணிட்டு இருக்கோம் மேம். மில்லட் லட்டு, மசாலா வகைங்க, சிறுதானிய கஞ்சி, ஊறுகாய் வகை, தொக்கு வகை, இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸ் மேம். ஸோ இது எல்லாத்தையுமே தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருள் அப்படிங்கிற ஒன்று அவசியமா தேவைப்படும். ஸோ இதுக்கான மூலப்பொருள்லாம் எங்கேருந்து கிடைக்குது? இதுக்கு மூலப்பொருள் பாத்தீங்கன்னா சேலம், ஏற்காடு, கொல்லிமலை, அப்புறம் விவசாயிகள் டைரக்டா வாங்கிக்குவாங்க மேம். நல்ல குவாலிட்டியான இடத்துல இருந்து மூலப்பொருட்களை வாங்கி அது மூலமா கிட்டத்தட்ட 120 வகையான உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க தயாரிக்கக்கூடிய இந்த உணவுப் பொருட்களோட ஸ்பெஷாலிட்டி பத்தி சொல்லுங்க. நம்மளோட உணவுப் பொருள் ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா சிகப்பு கஞ்சி அரிசி. இது பாத்தீங்கன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்க. அதனால அதிகமா சிகப்பு கஞ்சி அரிசி போகணும். குழந்தைங்களுக்கு சத்து மாவு, ஏபிசி மால்ட்டு, கர்ப்பிணி பெண்களுக்கு பீட்ரூட் மால்ட்டு, ரசம் ஊறத்துக்கு, இந்த மாதிரி எல்லாம் மூவிங். அதே மாதிரி அந்த உணவுப் பொருட்கள்ல ஏதாவது ஒரு உணவுப் பொருளோட செய்முறை பத்தி நம்ம நேயர்களுக்காக ஷேர் பண்ணிக்க முடியுமா? இப்போ மூவிங் ஆயிடுச்சுக்கு சிகப்பு கஞ்சி அரிசியே நான் சொல்றேங்க மேம். சிகப்பு கஞ்சி அரிசி 1 கிலோங்க 8 மணி நேரம் ஊற வைக்கணுங்க மேம். அதை நல்லா கழுவி காய வச்சு நல்லா அது காய வச்சுக்கணுங்க. அப்புறம் சுக்கு, மிளகு, பூண்டு, உப்பு இது எல்லாமே வறுத்து எடுத்துக்கணுங்க மேம். அரிசி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை அரைச்சி ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ரெகுலரா காலையில டீக்கு பதிலாக கஞ்சி இந்த மாதிரி காய்ச்சி குடிச்சுக்கலாங்க மேம். அப்படி குடிச்சா சுகர் கண்ட்ரோல் ஆகுங்க. குழந்தைங்க குடிச்சாலும் நல்லா பெனிஃபிட் ஜாஸ்தி இருக்குங்க. சத்து அதிகமா வருங்க. நம்ம நேயர்களுக்காக நீங்க தயாரிக்கக்கூடிய ஃபுட் ப்ராடக்டோட செய்முறை பத்தி புரியக்கூடிய வகையில சொன்னீங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்லயுமே சொன்னீங்க நான் மில்லட் ப்ராடக்ட், மால்ட் வெரைட்டிஸ்லாம் தயாரிச்சு விற்பனை பண்றேன் அப்படின்னு. இதுல நீங்க தயாரிக்கக்கூடிய மில்லட் ப்ராடக்டோட வகைகள் பத்தி சொல்ல முடியுமா? மேம், சிறுதானிய கஞ்சி, பார்லி கஞ்சி, கொள்ளு கஞ்சிங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி, வெந்தயக்களி, கருப்புளுந்து களி, இந்த மாதிரி எல்லாமே கிடைக்குங்க. உங்க பிசினஸ் மூலமா மால்ட் வெரைட்டிஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதே நேரத்துல மில்லட் ப்ராடக்டையுமே தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இது ரெண்டையுமே தனியா செஞ்சு விற்பனை செய்றீங்களா இல்ல குழுவா சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்களா? மேம், இது நாங்க ஒரு குழுவா சேர்ந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் நாங்க மகளிர் குழுவா இருந்தாங்க. மகளிர் குழு மூலியமா
நாங்க குழுவுல இருந்தோம், அப்படியே ஒரு 2 பேர்த்த ஆட் பண்ணி ஒரு 3 பேரை நாங்க செஞ்சுட்டு டீமா சேர்ந்து மக்களுக்கு நலன் தரக்கூடிய நிறைய வகையான உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்கள் பிஸ்னஸ் மூலமாக விற்பனை பண்ணக்கூடிய ப்ராடக்டில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் எது அப்படின்னு கேட்டால் எதை சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா சிறுதானிய கஞ்சியில வந்து பாத்தீங்கன்னா சிகப்பரிசி கஞ்சி தான் மேம். ரொம்ப சிகப்பரிசி கஞ்சியில தேங்காய் பால் ஊற்றி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கு மேம். நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் பற்றி சொன்னீங்க. அதே மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸையுமே ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்கான வரவேற்புங்கிறது ஸ்டார்டிங்லேயே மக்கள் மத்தியில் ரொம்ப பெருசாக கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க்கான ஒன்றா தான் இருக்கும். ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கான வரவேற்புமே ஸ்டார்டிங்லேயும் சரி இப்போவும் சரி எப்படி இருக்குது? இது வந்து ஸ்டார்டிங்ல நான் பண்றப்ப ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்றது அப்படின்னு தெரியாது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேம். அதுக்கப்புறம் நிறைய பக்கம் ட்ரைனிங் போகும் மேம். ட்ரைனிங் போனாதான் ஒரு மசாலா அப்படின்னா அதுக்கு எப்படி பேக்கெட்டிங் வந்து எடுக்கிறது, எப்படி ஒரு ஸ்டிக்கர் டிசைனிங் பண்றது, எந்த இடத்த நம்ம டார்கெட் பண்ணி போடுறது அப்படின்னு சொல்லி நான் ட்ரைனிங் போய் தான் மேம் கற்றுக்கிட்டேன். இப்பவும் சரிங்க, எனக்கு ஸ்டார்டிங்லயும் சரி இப்பவும் சரி வரவேற்பு அதிகமா இருக்குங்க. நல்லா மூவிங் ஆயிட்டு இருக்குங்க. ஒரு பெண்ணா மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்போட இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஒரு பெண்ணா எந்த ஒரு செயலை செய்யும் போதுமே அந்த பெண்ணுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டுமே அவசியமான ஒன்றா இருக்கும். ஸோ உங்களுக்குமே ஃபேமிலி சப்போர்ட்லாம் எப்படி இருந்துச்சு? மேம் எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் நல்லா இருக்குங்க மேம். எங்க அண்ணன் எங்க அம்மா இவங்க 2 பேர் கொடுக்குற மோட்டிவ் தான் மேம். அவங்க தாங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட். ஃபேமிலி சப்போர்ட்டோடையும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்போடையும் உங்கள் பிஸ்னஸ் மூலமாக நிறைய உணவுப் பொருட்களை தயாரித்து கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க? ஆன்லைன் மூலமாகவும் விற்பனை செய்கிறீங்களா? மேம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமுங்க, அப்புறம் வாட்ஸ்அப், நம்மளுக்கு வெப்சைட் இருக்குது மேம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிக் நோட்டீஸ் அடித்து எல்லா பக்கமும் கொடுப்போங்க மேம். அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பு எங்களுக்கு நிறைய இருக்குது மேம். வாடிக்கையாளர்கள் மூலமாக இந்த பிஸ்னஸில் மார்க்கெட்டிங்குமே நல்லா போய்கிட்டு இருக்கு இல்லையா? இப்போது இந்த தருணத்தில் நேயர்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அவங்களுமே உங்களுடைய ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? மேம் நம்மளுக்கு மொபைல் நம்பர் இருக்குது மேம். அப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் இருக்குது மேம். அது மூலியமா அவங்க வாங்கிக்கலாங்க மேம். நம்ம வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏஜென்சி.com மேம். கூகுளில் போய் டைப் பண்ணாவே வந்துருங்க மேம் அங்கே ஏஜென்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிள்ஸையும் கஷ்டங்களையும் தடைகளையும் தாண்டி தான் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸை பற்றி ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்டார்டிங் வந்து இந்த ப்ராடக்ட்லாம் எடுத்துட்டு கடைக்கு போகலைங்க மேம். இதெல்லாம் வேணாம்னு சொல்லி அனுப்பிடுவாங்க மேம். நானும் நிறைய பக்கம் முயற்சி எடுத்து பார்த்தேங்க மேம். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டிங்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணினேங்க மேம். ஆனால் அது பண்ணதாங்க எனக்கு ஒவ்வொரு முயற்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெனிஃபிட் கிடைச்சதுங்க. ஒரு ப்ராடக்ட் எப்படி கொண்டு போகணும், சேல் பண்ணணும், இப்படிதான் மார்க்கெட்டிங் பண்ணணும். எதுவுமே நம்ம ஸ்டார்டிங் எடுத்ததுமே நம்ம கொண்டு போக முடியாதுங்க. நம்ம எடுத்து அதை ப்ராப்பரா கத்துக்கிட்டு அப்புறம் தாங்க மேம் நாம வந்து கொண்டு போக முடியும். அதை கொண்டு போகல தாங்க மேம் நம்மளுக்கு சக்சஸே இருக்கு. எல்லாரும் தொழில் பண்றோம் அப்படின்னு உள்ள இறங்கிட்டு அதை வந்து விடாமுயற்சியே விட்டுறாங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் அதை வந்து முயற்சி விடக்கூடாது. அதை மேலும் நம்ம எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கொண்டு போகணும். அதை கொண்டு போய் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துனாதாங்க மேம் சக்சஸ். என்னதான் உங்கள் பிஸ்னஸில் இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களை சந்தோஷப்படுத்துகிற வகையில் ப்ரௌடான மொமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த மொமெண்ட்டை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ப்ராடக்ட் ஒவ்வொன்றும் வெற்றி அடைஞ்சு அதிக ஆர்டர் வர்றது, வெளியில எல்லாம் நிறைய ஆர்டர் வர்றது மேம். இதுல பெரிய இது என்னன்னா எனக்கு திருப்பூர்ல கலெக்டர் ஆபீஸ்ல பர்மிஷன் கொடுத்து நம்ம பொருள் எல்லாம் இங்க இருந்து வாங்கிட்டு போறாங்க மேம். கவர்மெண்ட்ல ஃபுல் சப்போர்ட்டுங்க மேம் நம்மளுக்கு. அதுதான் மேம் எனக்கு ரொம்ப வெற்றி. உங்கள் பிஸ்னஸில் இருக்க ஸ்ட்ரகிள்ஸை பற்றியும் அதே டைமில் ப்ரௌடான மொமெண்ட்டை பற்றியுமே ஷேர் பண்ணிங்க. இப்போ ஒருத்தர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னவா இருக்கும்? தொழில் தொடங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாம என்ன தொழில் தொடங்கணும்னு அதை சூஸ் பண்ணணும். அதை எப்படி நம்ம கரெக்டா கொண்டு போகணும், எது எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டா அதை மூவ் பண்ணி நம்ம கொண்டு போகணும். இன்னைக்கு நான் தொழில் ஆரம்பிச்சேன், அது நாளைக்கே வித்துரும், நாம அடுத்தது அமௌண்ட் சேர்த்துலாம் அப்படிங்கறத வந்து தொழிலை பொறுத்த முடியாதுங்க. தொழில் ஆரம்பிச்சா குறைஞ்சது ஒரு 2 வருஷமாச்சும் நம்ம நல்லா இது பண்ணணும், உழைக்கணும். அதுல லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் எதையும் பத்தி ஃபீல் பண்ணக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் லாபம் வர்றதை வந்து நம்ம கணக்கு பண்ணவே கூடாதுங்க. நஷ்டம் வராத நம்ம அந்த தொழிலை வந்து நம்ம பார்க்கணும். மார்க்கெட்டிங் பிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் நம்ம செஞ்சா
பக்கத்துல எல்லாம் நம்ம குடுத்து அது ஓகேவான்னு கேட்கணுங்க. அவங்களுக்கு நம்ம டேஸ்ட் குடுத்து அது ஓகே ஆயிருச்சு அப்படின்னாதாங்க அதை மூவ் பண்ணணும். இல்ல அப்படின்னா அதுல இருக்க குறைகள் எல்லாம் சரி பண்ணி அடுத்ததுதான் நம்ம மார்க்கெட்டிங்க்கு கொண்டு போகணும். பெண் வந்து ஒரு தொழில் பண்றாங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் முதல்ல இருந்தா கூட தொழில் பண்ணிடலாங்க. ஆனா அதை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணுங்க. நான் இன்னைக்கு செஞ்சுட்டேன், எல்லா பொருளும் ரெடி பண்ணிட்டேன், ஆனா எனக்கு விற்கல அப்படின்னு சொல்லி முடங்கி உட்காரக்கூடாதுங்க. அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எங்க போய் இதை கொடுக்கணும் அப்படின்னு தைரியமா பேசி முன்னுக்கு வரணுங்க. பேச்சு திறமையும் முன்னேற இதுவும் இருந்தாதாங்க தொழிலுக்கு முன்னேற முடியும். நான் செஞ்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னா அது வந்து முடியாது. அதனால யாரா இருந்தாலும் இந்த தொழில் நான் பண்றேன்னா வெளியில நான் போகணும், பேசணும் அப்படிங்கிற எதிரி இருந்துச்சுன்னா அவங்க முன்னேறி வந்துருவாங்க. சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு அற்புதமான ஒரு தகவலை ஷேர் பண்ணீங்க. இப்போ அதே மாதிரி இன்னுமே உங்களுடைய பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு ஃப்யூச்சரில் இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு புது ஐடியா, அப்புறம் அடுத்த கட்ட பிளானுங்கிறதெல்லாம் இருக்கா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க ஒரு பிராண்டை வச்சு பெருசா ஒரு டாப் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி ஓபன் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க. அதை முன்னேற்ற நான் ஓடிட்டு இருக்கேன். அது போக எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு 50 பெண்கள் வந்து தொழிலுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கணும், அவங்களே ஒரு முதலாளி ஆக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க. அதனால வந்து நான் ட்ரைனிங்கும் நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கேன். என்னால முடிஞ்ச அவங்களுக்கு நான் எல்லாம் சப்போர்ட்டும் பண்ணுவேன். இப்ப என்கிட்ட காசு இல்லை, நான் ஒரு தொழில் பண்ணணும், எனக்கு வந்து ஆலோசனை இல்லை, எனக்கு கைட் பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா கூட அது எல்லாமே நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க. உங்களுடைய அடுத்த கட்ட பிளான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதிரை எஃப்எம் சார்பாக பெரிய பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டோம். இப்போது உங்களுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா, இதை பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணி எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான இருந்தது. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா புதுசா கொண்டு போய் எதையும் வாங்க மாட்டாங்க. அதனால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் கொடுத்து அவங்கள கவர்ந்து அவங்க மூலியமா தான் மார்க்கெட்டிங் வந்து கொடுக்குது. அப்புறம் கடைகளுக்கு நாம போனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து ஒரு பொருள் வந்து வேணாம்பாங்க. அப்புறம் அந்த ஒரு பேக்கெட் நம்ம லுக்கிங்க கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து 10 பாக்கெட் வச்சிடுங்க, அமௌண்ட் வாங்க மாட்டோம். அந்த 10 பாக்கெட் சேல்ஸ் ஆகி அவங்களுக்கு ஓகே அப்படின்னாலும் அமௌண்டே வாங்குவோம், அடுத்த ப்ராடக்ட்டும் கொண்டு போக முடியுது. நம்ம லாபம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தை இருக்கிறதுங்க. நம்ம இது சரி பண்ணணும், நம்ம தொழில உள்ள ஒரு லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு முயற்சி ஒண்ணுதாங்க. எப்படி மக்கள் மத்தியில் உங்கள் பிஸ்னஸை கொண்டு போய் சேர்த்தேன் அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய ப்ராடக்டில் மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெறக்கூடிய ப்ராடக்டாக இருக்குது எது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சத்து மாவு, ஏபிசி மால்ட்டு, அத்திப்பழம் மால்ட்டு, அப்புறம் கஞ்சி வகை, சிகப்பு கஞ்சி, பார்லி கஞ்சி, கருப்பு கவுனி, கொள்ளு கஞ்சி, இது எல்லாமே மேம். இந்த மார்க்கெட்டிங் பிடிக்கிறதுக்கு ஸ்டால் போடணும் மேம். நம்ம ரோட்ல போய் நின்று சேல் பண்ண முடிஞ்சாலும் நம்ம சேல் பண்ணணும். எங்க இருந்தாலும் ஸ்டால் போட்டாலும் நான் போயிடுவேன் மேம். இங்க இருந்து சென்னை, டெல்லி, இங்க லோக்கல்ல, திருப்பூர்ல, காங்கேயம், கோயம்புத்தூர் நம்ம பொருளை நாம தான் மேம் மார்க்கெட்டிங் பண்ணணும். நம்ம வேற யாரையும் வச்சு மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது. நம்ம பொருள் ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா அடுத்தது அவங்க நம்மளை போயிட்டு தான் வருவாங்க. மக்களுக்கு எல்லாரும் வகையிலும் போற அளவுக்கு கம்மி விலையாகவும் இருக்கணும், டேஸ்டாகவும் இருக்கணும். ஓகே மேம், அடுத்ததாக வந்து நீங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் இருக்குது இல்லையா, அது எல்லாமே இயற்கையை சார்ந்து உள்ளதாக தான் இருக்குது. ஸோ இந்த உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மசாலா எடுத்த பண்ண மணிக்கும் நாங்க ரசாயனம் எதுவுமே கலக்க மாட்டோங்க. எல்லாரும் 8 மாசம் 1 இயர் கொடுப்பாங்க. நாங்க வந்து ஃபுட்டுக்கு வந்து 6 மாசம் தாங்க நாங்க டைமிங்கே கொடுப்போம். அவ்வளவுதாங்க. குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த் நல்லாவே சாப்பிடுவாங்க. மால்ட் வந்து பாத்தீங்கன்னா காலையில டீ குடிக்கிறீங்க வந்து பாத்தீங்கன்னா மால்ட் எடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கிடைக்குங்க. நம்மள்ட்ட 2 வயசு குழந்தைல இருந்து சாப்பிட்ற மாதிரி சத்து மாவு இருக்குங்க. அதனால குழந்தைங்களுக்கு நல்லா உடம்பு நல்லா ஊறுங்க, நல்லா பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. சின்ன சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய உணவு வகைகளை தயாரித்து விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு பக்கம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் கேட்குறேன். ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு இந்த தருணத்தில் என்ன சொல்ல போறீங்க? ஒரு பெண்ணா நான் வந்து பெண்கள் வந்து முன்னேறதுக்கு நிறைய வழி இருக்குங்க. அதை வந்து நம்ம கரெக்டான வழியில வந்து பயன்படுத்திக்கணுங்க. கவர்மெண்ட் சைடு நிறைய சப்போர்ட் கொடுக்குது. அதை வந்து நம்ம நல்ல முறையில பயன்படுத்தி நம்ம மேல வரணுங்க. நம்ம யாரையும் சார்ந்து நிக்க கூடாது. தன் கையே தனக்கு உதவி, நாம கையை ஊனி நாம எதிர்த்தாதான் நாளைக்கு நம்மளுக்குங்க.
அதனால யாரையும் சார்ந்து இருக்க கூடாது. நம்ம ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா மத்தவங்க சொல்றத நம்ம கேட்க கூடாது. இது இப்படிதான் அப்படின்னு சொல்லி நாம சூஸ் பண்ணி நாம போகணுங்க. இதுவரைக்குமே உங்க பிசினஸ் பத்தியும் சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணீங்க. இப்போ லாஸ்டா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல போறீங்க? அதிரை எஃப்எம்ல வந்து எல்லா ப்ரோக்ராமே நல்லா இருக்குங்க மேம். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. அதிரை எஃப்எம்ல வந்து முன்னேற வந்து நினைக்கிற பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவும் வகையில எல்லாத்தையும் வந்து நல்லா திறமையா கொடுத்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நல்ல ஒரு புது உணர்ச்சி, நம்பிக்கை, உத்தியோக வேகம் அது எல்லாமே நல்லா இருக்குங்க. எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றிங்க மேம். அதிரை எஃப்எம்க்கு நம்ம நேயர்களுக்கு வந்து அதிரை எஃப்எம் வந்து நல்லா இருக்குங்க. தொழில் ஒண்ணு செய்யணும்னா நல்லபடியா செய்யுங்க. வாழ்க வளமுடன். நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் தொடர்ந்து கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் ஹோம்மேடாக ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மஞ்சு அப்படிங்கிறவங்க இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சு இவங்களுடைய பிஸ்னஸ் பற்றியும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணாங்க. இவங்களுக்கு நம்ம அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள் RJ சுபா. இதனை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன். நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 7373776904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.